வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம். அபிஸ் ஃபார்ம்ல இன்னைக்கு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த கோடை காலத்துல, அதாவது வெயில் காலத்துல செடிங்களை வந்து பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. அது மாடி தோட்டமா இருக்கட்டும், இல்லை தரையிலையா இருக்கட்டும், பாட்லியா இருக்கட்டும். ஸோ அதுக்கான டிப்ஸ் சொல்ல போறேன். அதனால வாங்க வீடியோல பார்க்கலாம். கார்டனிங் டிப்ஸ் யார் வேணாலும் சொல்லலாங்க. ஆனால் அது நல்ல அனுபவசாலியாக சொன்னாதாங்க நம்மளுக்கு வந்து அது ஒரு உதாரணமாக இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அது வெயில் காலமாக இருக்கட்டும், மழை காலமாக இருக்கட்டும், ஸோ சூப்பராக செடிங்க வந்து நல்லாவே க்ரோத் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்னென்னலாம் பண்ணணும், செடிக்கு கேர் எடுக்கணும் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதனால தான் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கூடவா ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நியூ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ. நம்ம வளர்க்குற ஒவ்வொரு செடியுமே குழந்தை மாதிரி தாங்க வளர்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கிட்டா தான் சூப்பராக நம்மளுக்கு வந்து பலனை கொடுக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிங்க வந்து நட்டு இருக்கோம் இல்லையா, அதை சுற்றி நம்ம வந்து பாத்தி கட்டி விட்டுட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதை அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. மந்த்லி 2 டைம்ஸ் ஆகுது நம்ம அந்த மாதிரி மண்ணை வந்து கொத்தி விடணும். அதுக்காக வேர் பக்கத்தில் போயிட்டு கொத்தி வேரெல்லாம் அறுத்துறக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் தள்ளியே வந்து இந்த மாதிரி வந்து டூல்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸுமே நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ராடக்ட்டுமே. ஆன்லைனில் வாங்கினா அந்த டூல்ஸை வச்சு தான் நான் செடிங்களுக்கு வந்து இந்த மாதிரி மண்ணை கொத்தி விட்டு நம்ம களை எடுக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தினமே நம்ம வந்து எடுக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மாதத்தில் ஒரு 2 நாள் அப்படி கனெக்ட் பண்ணி மண்ணை வந்து லூஸ் தன்மை இருக்கா மாதிரி நீங்கள் நல்லா பொலன்னு இருக்கணும் மண். அந்த அளவுக்கு வந்து கொத்தி விட்டு பாத்தி கட்டிட்டு திருப்பி தண்ணியை வந்து விடுங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிக்கு வந்து மண் வந்து நம்ம தண்ணி விட என்ன ஆகும் அப்படின்னா, என்னதான் மண் வந்து கிரில் மண்ணாக இருந்தால் கூட சரி, இல்லை நீங்கள் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கீங்க மண் சாயில் அப்படின்னாலும் டைட்னஸ் கொடுக்கும். அந்த டைட்னஸ் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் வந்து மண்ணை வந்து லூஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து வேர்கள் படர்ந்து அதுங்க வந்து நல்லா அந்த செடி வந்து நல்ல க்ரோத் இருக்கும், நல்லா வளர்ச்சி இருக்குங்க. ஸோ வெயில் காலம் அப்படின்றதுனால இன்னுமே நல்லா வந்து பாதுகாக்கணும் செடியை. ஸோ அதுக்குன்னு இந்த டெய்லி நம்ம வந்து போய் செடிங்களாண்ட உட்காந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லலை. நான் வந்து வாரத்தில் 2 நாள் தாங்க சூஸ் பண்ணி டைம் எடுத்து நான் வந்து தண்ணி விட்டுட்டு போகிறேன். அந்த வாரத்தில் 2 நாள் தண்ணி விடுறதுக்கே எங்கள் ஃபார்மில் இருக்க செடிங்களை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பச்சை பசேல்னு நல்லா க்ரீனிஷாக இருக்குது, வாடாம. இதே நீங்க வந்து ஒரு நாள் விட்டோ இல்ல டெய்லியோ தண்ணி விட்டீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு பாருங்க. பொதுவா செடிங்க பொறுத்த வரைக்கும் காலையில சாயந்தரம் அப்படின்னு தண்ணி விடணும். ஸோ அப்படி விட்டாதான் செடிங்க வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பெரியவங்க அப்பத்துல இருந்தே சொல்லுவாங்க. நான் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி போயிட்டதுனால எனக்கு டெய்லி தண்ணி விடுறதுக்கு டைம் இல்லை, வரவும் முடியல. அதனால தான் நான் வாரத்தில் 2 நாள் சூஸ் பண்ணி வந்து தண்ணி விடுவேன். நல்லா எந்த அளவுக்கு தண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு காலையிலையோ இல்லை சாயந்தரமோ டைம் எடுத்து நான் வந்து தண்ணி விட்டுருவேங்க. சூப்பராக வந்து க்ரோத்திங் இருக்குது பாருங்கள். தர்பூசணி செடி கூட நல்லா பிஞ்சு எடுத்து நல்லா வந்து வளர்ச்சி இருக்குது. நான் வந்து இது விதை ஆன்லைனில் வாங்கி தான் நான் வந்து போட்டேன். 4 விதை போட்டேன். 4 விதையுமே சூப்பராக துளுத்து வந்துடுச்சு. ஸோ இது வந்து முளைச்சி வந்ததுக்கு அப்புறமா பூ எடுத்து காய் எடுத்திருக்கு அப்படின்றது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ விவசாயிகள் பண்ணுறது அது ப்ராப்பராக பண்ணுவாங்க, உரம்லாம் போட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு காய்கறி கழிவுகளை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்து போடுறது. மற்றபடி வேறு எந்த உரமோ இல்லை மருந்தோ எதுவுமே நான் இது வரைக்கும் போட்டது கிடையாது. ப்ராப்பராக வந்து பயிர் பண்ணுறவங்க ஆட்டு சாணம், மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து எருவு போட்டு நல்லா வந்து உரம்லாம் போட்டு செடிங்களை வந்து வளர்ப்பாங்க. நான் வேர்க்கடலை செடி கூட பாருங்கள், நான் வெறுமனே மண்ணை தோண்டி நல்லா கொத்திட்டு அந்த விதையை வந்து தூவி விட்டு வந்த செடி தாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு காய்கள் பிடிக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இதை ஹார்வெஸ்ட் பண்ணும் போது காமிக்கிறேன். ஆனாலும் இப்போ வந்து நான் அந்த மண்ணை தோண்டிட்டு காமிக்கிறேன் பாருங்க. அதில் வந்து சூப்பராக பிஞ்சு எடுத்து வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து விதையை விதைத்து அதில் வந்து செடி வந்து இந்த மாதிரி வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு தெரியுமா. ஸோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ எப்படா நான் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கேன். அந்த விளைச்சல் வந்து நான் எப்போ எடுப்பேன் வேர்க்கடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சந்தோஷமா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா கார்டனிங் பண்ணுறதுல அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க செடிகள்லாம் வந்து வச்சு வளர்க்கணும் அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுப்பாங்க, செடிங்கள்லாம் வந்து வளர்க்கணும், மரம் செடி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே எனக்கு ஒரு பூச்செடியெல்லாம் வந்து வளர்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து செடிங்கள்லாம் நான் வச்சு வளர்ப்பேன். ஸோ அதில் வர பூக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் அதை வந்து கட் பண்ணி தலையில் வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போவேங்க. அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதனாலே என்னமோ தெரியல, எனக்கு இப்போ வந்து அந்த மாதிரி கார்டனிங் வைக்கணும், செடிங்கள்லாம் வளர்க்கணும்னு ஆசை இருந்தது. அதனாலேயே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எனக்குன்னு ஒரு இடம் வாங்கி கொடுத்து அவர் காம்பவுண்டில் போட்டு கொடுத்துருக்காரு. எனக்காகவே செஞ்சதுனால இது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு இந்த கார்டனிங்காக செய்யறது அப்படின்றது. ஏன்னா இதுல நம்ம ஒரு வீடு கட்டி ஒரு வாடகை விடலாம், இல்லை வேற ஏதாவது வந்து வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம்.
எனக்கு தெரிஞ்ச சிலர் வந்து சொல்லியிருக்காங்க, "ஏன் நீங்க வந்து வேஸ்ட்டா இது கார்டன் போட்டு எதுக்கு செடிங்கலாம் வளர்த்தா என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஏதாவது வாடகை வரா மாரி ஏதாவது பண்ணலாம்ல" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து பெருசா தெரியல. நமக்கு வந்து புடிச்ச மாதிரி சில செடிகள், அதாவது நமக்கு தேவையான காய்கறி செடியோ, பழங்கள் செடியோ, பூச்செடிகளோ இது எல்லாமே வச்சு நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த சந்தோஷம் வேற லெவலுங்க. அது வேற எங்கேயுமே கிடைக்காது. எங்க வீட்ல நான் வந்து இருக்கும்பொழுது இடம் எதுவும் கிடையாது அவ்வளவா. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து ரோட்லயே கொஞ்சம் இடத்துலயே நான் வந்து செடிங்க வச்சிருக்கேன். அதையுமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அது ஆல்ரெடி டிடி நேச்சர் சேனல்ல வந்து போட்டுட்டு இருப்பேன். சின்ன கார்டன், அது வந்து ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்ம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி விதைகள்லாம் போட்டு சில செடிகள்லாம் வளர்த்துருக்கேன். சில செடிகள் மட்டும் நம்ம வீட்டில் இருந்த செடியே வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபார்மில் நட்டுட்டேன். அங்கே வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோலேயே நான் போட்டிருப்பேங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள், புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து கோவக்காய் செடி அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அது வந்து கோவக்காய் கிடையாதான். இது வந்து ஏதோ மிதுக்கு காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க எனக்கு கமெண்ட்டில். எனக்கு நிஜமாவே இந்த காய் வந்து என்ன காய்ன்னு தெரியல. இது வந்து கோவக்காய்ன்னு நினச்சி தான் நான் விதை போட்டுருந்தேன். ஆனால் இந்த மாதிரி வந்ததுனால சரி ஓகே, இதுவுமே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும், வத்தல் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே இருந்த காய்கள்லாம் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேங்க. ஸோ சில செடிகள்லாம் நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஆன்லைனில் வாங்கினோம்னா நமக்கு அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குமான்னு தெரியல, அதாவது க்ரோத் இருக்குமான்னு தெரியல. அதே மாதிரி ரேட்டுமே வந்து அதிகமாக தான் இருக்குது. இதே நம்ம வந்து கார்டன்லேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாரிஜாதம் செடியெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபா தான். சூப்பராக இருக்குது, செடியும் நல்லா க்ரோத் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 1 நாள் 2 நாள் தண்ணி விடுற எனக்கே வந்து செடி இவ்வளோ சூப்பராக வருதுன்னா, டெய்லி தண்ணி விட்டிங்கன்னா எவ்வளோ நல்லா வரும் பராமரிச்சா. இன்னும் நம்ம வந்து மண் சாயில்லாம் ரெடி பண்ணி உரம்லாம் போட்டு வளர்த்தா எவ்வளோ சூப்பராக வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் வெறுமனே மண்ணில் வச்சு நான் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு காய்கறி கழிவுகளை போட்டு வளர்க்குற செடிங்க தான். ஸோ அதில் நம்ம போடுற சில சீடுங்க வந்து தானாக முளைச்சி வருது. அதுவுமே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அது என்னென்ன செடி அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அது நல்லா பெருசாக வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு அதையுமே காமிக்கிறேன். ஸோ நம்ம இந்த செடியெல்லாம் வந்து வளர்க்குறது பெருசு இல்லைங்க, அதை வந்து பராமரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி விட்டாலே கொஞ்சம் அதுக்கு வந்து ஊட்டச்சத்து மாதிரி தான். இந்த செம்பருத்தி செடி பாருங்க, இது வந்து களை உடச்சி எடுத்துட்டு வந்து வச்சேன். எங்க வீட்டில் இருக்க களை தான் இது. ஸோ இந்த செடி வந்து ஃபார்ம்லேயும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே சேர்த்து வச்சுட்டேன். 2 கலர் செடி இது. 2மே பக்கத்தில் பக்கத்தில் வச்சு செட்டாக வச்சுட்டேன். நல்லா சூப்பராக துளுத்து அரும்பு எடுத்துருக்குங்க. ஸோ அது என்ன பூ, எந்தெந்த செடி என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்றத நான் மறந்துட்டேன். ஸோ அது பூத்த பிறகு உங்களுக்கு அதையுமே காமிக்கிறேன். இதுவுமே சீடு போட்டு முளைஞ்ச பப்பாளி செடி தாங்க. சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்க கார்டனை காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக ரோடு இருக்கிற இடத்துல போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, டிடி நேச்சரில் இருக்கும். வேணுன்றவங்க டிடி நேச்சரில் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் நிறைய கார்டன் டிப்ஸு, கார்டனிங் வீடியோ எல்லாமே. டெரஸ் கார்டன்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதையுமே போட்டிருக்கேன், அதையுமே பாருங்கள் செக் பண்ணி. இப்போ இந்த பப்பாளி மரத்தில் பழங்கள் வந்து பழுத்து இருக்குது. சரி, நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் வர்றதுனால இதை பறிச்சுக்கிட்டு போயிடலாம், இல்லைன்னா வேறு யாராவது பறிச்சிடறாங்க, இல்லை குருவிகள் சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க சாப்பிட்ட மீதி தான் நாங்கள் எடுத்துக்கிறது. ஸோ இதில் இருந்த ஒரு 5 காய் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லா ஒரு 2 பழம் பழுத்து இருந்தது. மீதி 3மே வந்து செங்காயாக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பழங்களையும் பறித்து எடுத்தாச்சு. செடிங்களுக்கும் நல்லா வந்து போதிய அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. நீங்களே பார்க்கலாம், மண்ணெல்லாம் கொத்தி விட்டு சூப்பராக வந்து தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி விட்டுருக்கேன். நல்லா தொழுத்து வருது எல்லா செடியுமே. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சில செடிகள் வந்து வளர்க்க பாருங்கள். வீட்டில் ஒரு செடியாவது குழந்தைங்க கையில் கொடுத்து வளர்க்க ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லதுங்க நம்ம ஃபியூச்சருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.